எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். வெயிட் லாஸ் எடை குறைப்பு அப்படிங்கிறதுக்கான சீக்ரெட் வெப்பன் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். உங்க உயரத்துக்கும் உங்க வயதுக்கும் ஏற்ற கரெக்டான எடை இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் சப்போஸ் நம்ம உயரம் 168 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு வைங்களேன், உங்களோட எடை இப்போ 80 கிலோகிராம் இருக்கு அப்படின்னு வைங்களேன். ஆக்சுவலா ஃபார்முலா படி உங்களோட எடை அப்படிங்கிறது 70 கிலோகிராம் இருக்கணும். இதுதான் மேக்சிமம் லிமிட். 168 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய உயரமான ஒருத்தருக்கு இதுதான் மேக்சிமம் 70. அப்போ நம்ம 70 ரீச் பண்றோம்னா நம்மளுக்கு டயபெட்டிஸ், சுகர் லெவல் நார்மல்ல இருக்கும், ரத்த கொதிப்பு, பிபி லெவல் நார்மல்ல இருக்கும், தைராய்டு லெவல்ஸ்ல இருந்து பல பிரச்சனைகள் குறையும். பட் நம்ம அதிக எடையில கேட்டகரியில இருக்கோம், 80 கிலோகிராம் கேட்டகரியில இருக்கோம் அப்படின்னா அப்போ நாம ஒரு 10 கிலோ ரெடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். எப்படி இந்த 10 கிலோவை ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா 10 கிலோ ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இந்த 70 கிலோகிராமை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் வீடியோவில் கலோரி மூலமா செஞ்சே காமிக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேலன்ஸ் ஷீட் ஒன்று போடுவோங்க. நம்ம உடம்புக்குள்ள உள்ள எடுத்துக்கிறதுலாம் கலோரிஸ், அதெல்லாம் பாசிட்டிவ் விஷயங்கள். அதாவது ஒரு நாளைக்கு 1800 கலோரிகள் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். இப்போ காலை, மதியம், இரவு எல்லா வேலை உணவையும் சேர்த்து கலோரிகளாக நம்ம எடுத்துக்கிறது 1800. இப்போ நம்ம செலவு பண்ணக்கூடிய கலோரிகள் எவ்வளோ? ஒரு நாளைக்கு 1800 கலோரிகள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். அப்போ 1800 - 1800 = 0. இப்போ உங்க எடை 80 கிலோ இருக்கு அப்படின்னா நீங்க 1800 கலோரி தேவைப்பட்டு அந்த 1800 கலோரியை செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்க எடை எப்பவுமே 80 கிலோ தான் இருக்கும். சப்போஸ் நாம இந்த 80 கிலோலேருந்து 70 கிலோ வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா அப்போ நம்மளோட கலோரி அளவுகள் 1800. ஆனால் நம்ம செலவு பண்ணக்கூடிய கலோரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த 1800ங்கிறது இன்னொரு 300 கலோரி சேர்த்து செலவு பண்ணுறோம். 2100 கலோரி செலவு பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகுது? 1800 - 2100 -300 அப்படின்னு வருது. ஸோ இந்த -300 அப்படிங்கிறது எங்கிருந்து குறையும்? அந்த -300 நம்ம உடல் எடையிலிருந்து குறையும். ஸோ இந்த பக்கம் பாசிட்டிவ்ங்கிறது உணவுகள் மூலமா வர கலோரி, நெகட்டிவ்ங்கிறது நம்ம டே டு டே நார்மல் லைஃப்ல செய்யக்கூடிய வேலைகள். நம்ம வேலை செய்கிறோம், உட்காடுறோம், நடக்கிறோம், கம்ப்யூட்டர் பார்க்குறோம், தூங்குறோம், இது எல்லாத்துக்குமே கலோரி தேவை. அந்த கலோரிகள்லாம் சேர்ந்தது தான் இந்த 1800ங்கிறது. நாம் எப்போ இந்த 300 கலோரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம், எப்போ நம்ம ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு உடற்பயிற்சி இதுக்குன்னு செய்கிறோமோ அப்போ ஒரு 300 கலோரி எக்ஸ்ட்ரா நம்ம செலவழிக்கிறோம். அப்படி எக்ஸ்ட்ரா செலவழிச்சோம்னா நம்மளுக்கு பெனிஃபிட். நம்ம பேலன்ஸ் ஷீட் படி எக்ஸ்ட்ரா செலவழிச்சோம்னா நம்மளுக்கு லாஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே இது வெயிட் லாஸாக மாறி நம்மளுக்கு நல்லது நடக்குது. இதே நம்ம பேலன்ஸ் ஷீட் படி இப்போ கலோரி அளவுகள் 1800க்கு பதிலாக 1800க்கு மேலே 2100 அப்படிங்கிற அளவில் கலோரி நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் செலவழிக்கிறது வெறும் 1800 தான். அப்படிங்கும்போது இப்போ என்ன ஆகுது? இந்த மைனஸ் பண்ணோம்னா +300 கிடைக்குது. இந்த +300ங்கிறது என்ன? நம்ம எடை இன்னும் அதிகமாக போகிறதுக்கு தான் வழிவகை செய்யுது. அப்போ 80லேருந்து இன்னும் மேலே போகிறதுக்கு தான் வழிவகை செய்யுது. அப்போ இந்த ரெண்டாவது மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா இப்போ 80லேருந்து 70க்கு வரக்கூடிய சான்சஸ் அதிகரிக்குது. பட் இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கலோரியை இந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம சரி பண்ணுறது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட எடை கரெக்டாக இருக்கா, இல்ல உங்களோட உயரத்துக்கு ஏற்ப உங்க எடை அதிகமா இருக்கா கம்மியா இருக்காங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, 168க்கு 70 தான் கரெக்ட், 80 அதிகம் அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு விஷயத்த போடுங்க. உங்களோட செக்ஸ் என்ன, பாலினம் என்ன, நீங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஒரு விஷயத்த போடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஹைட் போடுறீங்க. அந்த ஹைட் சென்டிமீட்டர்ல உங்களோட உயரம் என்ன அப்படிங்கிறத போடுங்க. இந்த ரெண்டு விஷயமே எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியரா கால்குலேட் பண்ணி சொல்லிடுவேன். உங்களோட வெயிட் எவ்வளவு தேவைப்படும், நீங்க இப்போ எவ்வளவு அதிகமா இருக்கீங்கிறத சொல்லிடுவேன். இது மொதல் கால்குலேஷன். அப்புறம் ரெண்டாவது கால்குலேஷன் இருக்கு. இதுல நீங்க உங்களோட வெயிட்டை கொடுக்கணும். ஸோ இந்த வெயிட்டை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க வெயிட்டுக்கு எவ்வளவு கலோரி, அதாவது ஒருவேளை உங்க வெயிட் 80 கிலோ இருக்குன்னு வைங்களேன், அப்ப அந்த 80 கிலோவை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு கலோரி. இது தப்பு, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். பட் உண்மையிலேயே 80 கிலோனா அதுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா எவ்வளவு கலோரி. ஒருவேளை நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க டார்கெட் வெயிட்டை நோக்கி போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளவு கலோரிகள் குறைக்க வேண்டி இருக்கும்.
ஒருவேளை உங்க வெயிட்டை அதிகப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ உங்க வெயிட்டை எவ்வளவு கலோரி சாப்பிட்டா அதிகரிக்கும். இது ரெண்டுமே வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ரெண்டுமே கிராஜுவலா நடக்கும் என்னோட கலோரி ஃபார்முலா படி. ஸோ அந்த விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அப்போ எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 3 விஷயத்தை போடணும். நீங்க ஆனா பெண்ணா, உங்களோட உயரம் என்ன சென்டிமீட்டர்ல, உங்களோட வெயிட் என்ன கிலோகிராம்ல, இது 3 விஷயத்தை கொடுத்தீங்கன்னா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து டயட்டீஷியன்ஸ்ல இருந்து இந்த டயட்ரி ஆப்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வெயிட் லாஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஸ் வருது. இதெல்லாம் எல்லா ஆப்ஸுமே அவங்க ஃபாலோ பண்ற டெக்னிக்குங்கிறது இந்த கலோரி கால்குலேஷன் பிளஸ் மைனஸ் தான். அதை இப்போ உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒன்னொன்னா. ஏற்கனவே நானே என்னோட வீடியோஸ்ல வந்து இந்த டயட் சார்ட் பத்தி போட்டிருக்கேன். இந்த வீடியோக்குள்ளேயும் இந்த டயட் சார்ட், அதாவது நம்ம இட்லி தோசை புரோட்டால இருந்து என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அது எல்லாத்துக்குமான கலோரி வேல்யூ நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளேயும் அந்த லிங்கை நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இப்போ டயட்டுக்கு வருவோங்க, கலோரிகள் அளவுக்கு வருவோம். அதாவது காலையில் வந்து நம்ம சாப்பிட்றோம், ஒரு இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னு வைங்களேன். இட்லிக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு விட்டம் உள்ள ஒரு இட்லி, 3 இன்ச்சு தான் அந்த இட்லியோட விட்டம். ஸோ அந்த 3 இன்ச்சு இட்லி வந்து நம்ம 3 சாப்பிட்றோம். 3 இட்லி சாப்பிடுவோம். ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா நார்மல் சைஸ் இட்லிக்கு 35 கலோரி. அப்போ 3 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா 35 × 3 105 கலோரி வருது. அதே மாதிரி இந்த சார்ட் படி ஒரு கப் சாம்பார் சாப்பிட்றோம். ஸோ ஒரு கப் சாம்பார் இட்லிக்கு தொட்டு சாப்பிடும்போது அந்த கலோரி அளவு வந்து 60 கலோரி வருது. இது வந்து தண்ணி சாம்பார் தான். ப்ளஸ் காலையில் எப்பவுமே நான் புரதம் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். காலையில் நம்ம ஒரு அவித்த முட்டை, வேவிச்ச முட்டை சாப்பிட்றோம், அது ஒரு 90 கலோரி. ஆக மொத்தம் காலையில் நம்ம சாப்பிட்ற கலோரிகளோட அளவு வந்து எவ்வளோ இருக்குங்க? 290 கலோரி இருக்கு. இப்போ அடுத்து மத்தியான சாப்பாடுக்கு வருவோம். காலை சாப்பாடு ஓவர். இப்போ மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம். இப்போ மதியானம் அரிசி சாதம் சாப்பிட்றோன்னு வைங்களேன். ஒரு கப் சாதத்துக்கு 150 ml அப்படிங்கிற ஒரு கப்பு சாதத்துக்கு 303 கலோரி. 2 கப்பு சாதம் சாப்பிடும்போது 606 கலோரி சாதம் வருது. ப்ளஸ் அதுக்கு நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம். சாம்பார் ஒரு கப் சாப்பிடும்போது ஏற்கனவே இங்கே போட்ட மாதிரி இதே 60 கலோரி போட்டுக்கலாம். அடுத்து ரசம் சாப்பிட்றோம். ரசம் வந்து ஒரு கப் ரசம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து 36 கலோரி. அப்புறம் தயிர் சாப்பிட்றோம். தயிர் சாப்பிட்றோம்ல, தயிர் ஒரு கப்பு சாப்பிடும்போது தயிருக்கு வந்து 112 கலோரி. இது இல்லாமல் சாதம், சாம்பார், ரசம், தயிர் மட்டும் சாப்பிட மாட்டோம். கூட ஒரு காய்கறி பொரியல் கூட்டு இந்த மாதிரி சாப்பிட்றோம். எந்த ஒரு காய்கறி பொரியல் கூட்டு செய்கிறோம்னாலும் அதை லைட்டாக எண்ணெயில் வதக்கி தான் செய்வோம். ஸோ ரஃப்பாக எந்த காய்கறி கூட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்குரிய கலோரி அளவு வந்து 200 கலோரி. ஸோ மொத்தம் நம்ம நார்மலாக மதியான சாப்பாடில் சாப்பிட்ற கலோரிகளோட அளவு இதுதான். 606 + 60 + 36 + 112 + 200. இதை நான் வந்து என்னோட ஃபோனில் வந்து கூட்டி பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு 1014 கலோரிகள் கிடைக்குது. மதியான சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுனால 1014 கலோரிகள் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. இப்போ மதியம் ஓவர். அடுத்து இப்போ இரவுக்கு வருவோம். இரவு நேரத்தில் வந்து நம்ம ஒரு சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படின்னு வைங்களேன். ஒரு 3 சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்குவோம். சப்பாத்தி வந்து 6 இன்ச்சு அகலமுள்ள, அதாவது அதோட விட்டம் வந்து 6 இன்ச்சு. இது வந்து 3 இன்ச்சு சொல்லியிருந்தேன். அது மாதிரி இது வந்து 6 இன்ச்சு விட்டம் உள்ள சப்பாத்தி வந்து ஒரு 3 சப்பாத்தி சாப்பிட்றோம். ஸோ ஒரு சப்பாத்திக்கு வந்து 80 கலோரி. அப்போ 3 சப்பாத்தி சாப்பிடும்போது 240 கலோரிகள் நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் அதுக்கு சட்னியோ சாம்பாரோ சாப்பிட்றோம். சட்னியோ சாம்பாரோ விட இப்போ சப்பாத்தி சாப்பிட்றோம் அப்படின்னா காய்கறி கூட்டு கூட நிறைய சேர்த்து சாப்பிடுவோம் இல்லையா, அதனால அதுக்கு வந்து ஒரு 200 கலோரி போட்டுக்குவோம். ப்ளஸ் நைட் நேரத்தில் மில்க், பால் ஒரு டம்ளர் குடிப்போம். ஸோ பாலுக்கு வந்து ஒரு 200 கலோரி போட்டுக்குவோம். ஸோ இப்போ நைட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய கலோரிகளோட அளவு எவ்வளோங்க? 640. ஸோ இப்போ இது 3 கூட்ட வேண்டியதுதான் நம்மளுக்கு. 290 + 1014 + 640. இதையுமே என் ஃபோனில் நான் கூட்டி பார்க்குறேன். இது 3 கூட்டினா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1944 கலோரிகள் கிடைக்குதுங்க. அதாவது கிட்டத்தட்ட 2000 கலோரி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் ப்ளஸ்ஸு 1944. ஆனால் நம்மளுக்கு தேவையான கலோரிகள் வந்து சப்போஸ் 1800 கலோரிகள் தான் தேவை அப்படின்னு வைங்களேன். 1800 கலோரி தேவை. ஆனால் நம்ம சாப்பிட்டது வந்து 1944 கலோரி.
ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய 144 கலோரி என்னவாகும், அது நம்மளுக்கு எடை அதிகமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்ம இந்த கலோரி அளவுகளை குறைக்கலாமா இல்லை இந்த நெகட்டிவ் பேலன்ஸை கரெக்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் இந்த 144 கலோரியை நம்ம எக்ஸசைஸ் மூலமாக கரைச்சிட முடியும். எப்படி கரைக்க முடியும், அதுக்குரிய சிம்பிளான ஃபார்முலா, நாம் வந்து நடைப்பயிற்சி செய்கிறோம், சைக்கிளிங் செய்கிறோம், ஜாகிங் செய்கிறோம், ரன்னிங் ஓடுறோம் அப்படிங்கும்போது அது எல்லாத்துலேயுமே கலோரிகள் குறையும். இப்போ சப்போஸ் வந்து நம்ம நடைப்பயிற்சி வாக்கிங் செய்கிறோம் அப்படிங்கும்போது நடைப்பயிற்சியில் வந்து ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் போனோம்னா நம்மளுக்கு 50 கலோரி குறையுங்க. இதே வந்து நம்ம ஒரு 30 நிமிடம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா 100 கலோரி குறையும். 45 நிமிடம் செய்கிறோம் அப்படின்னா 150 கலோரி குறையும். இது வந்து ரஃபாக நான் சொல்கிறேங்க. 1 மணி நேரம் போகிறோம் அப்படின்னா வந்து 200 கலோரி குறையும். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கலோரி அளவுகள் எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம், 144 கலோரி. அப்போ இந்த 144 கலோரியை கரைக்கிறதுக்கு நாம் 45 நிமிஷம் நடைப்பயிற்சி செஞ்சோம்னா அப்போ 150 கலோரி கரையுது. அப்போ வந்து நம்மளுக்கு 144 150 பேலன்ஸ் ஷீட்டு சரியாக போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த 1944னா கீழே 1944 இஸ் ஈக்குவல் டு 0 வெயிட் மெயின்டைன் ஆகுது. பட் சாதாரண நடைப்பயிற்சியில் இவ்வளோதான் குறையும். ஆனால் நம்ம வேகமாக நடக்கிறோம் அப்படின்னா வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ நார்மல் நடைனா 50 கலோரி தான் 15 நிமிஷத்துக்கு. இதே வேகமாக நடக்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு 50க்கு பதிலாக 100 கலோரிகள் குறையுது. 30 நிமிஷத்தில் 200 கலோரிகள் குறையுது. இதெல்லாம் டபுள் ஆகுது. 45 நிமிஷத்தில் 300 கலோரிகள் குறையுது. 1 மணி நேரத்தில் 400 கலோரிகள் குறையுது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வாக்கிங், ஸ்பீடு வாக்கிங், வேகமாக நடக்கும்போது இன்னும் நிறைய கலோரிகள் குறையுது. அப்போ வந்து நம்ம வெறும் 30 நிமிஷம் உடற்பயிற்சி செஞ்சாலே இந்த 144 அப்படிங்கிற நம்பரை ஈஸியாக தாண்டி போயிடுறோம். ஸோ அந்த 30 நிமிடம் அப்படிங்கிறது வந்து 45 நிமிடம் அப்படின்னு பண்ணோன்னு வைங்க, இல்லை 1 மணி நேரம் பண்ணுறீங்க, ஸ்பீடு வாக்கிங் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு 400 கலோரிகள் குறையுது. ஸோ அப்போ 144 இல்லாமல் மேலே ஒரு 400 பேலன்ஸ் ஷீட் படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மைனஸில் போயிடுச்சு. இப்போ -250 -250 கலோரிகள் அப்படின்னு பேலன்ஸ் ஷீட் வருது. ஸோ இது எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்களா. இப்போ 250 கலோரி எக்ஸ்ட்ராவாக நம்ம செலவழிச்சிட்டோம். அப்போ நிறைய செலவழிச்சிட்டோம், ஆனால் இன்டேக் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு எடை குறைப்பு நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. ஸோ நடைப்பயிற்சி, வேகமான நடைப்பயிற்சின்னு சொன்னேன். இன்னும் வந்து சைக்கிளிங் இருக்குது, ரன்னிங் இருக்குது. சைக்கிளிங் போனீங்கன்னா அப்படின்னா அதில் வந்து டைரெக்டாகவே இந்த மாதிரி 100 200ன்னு எடுத்துக்கலாம். இதே ரன்னிங் உங்களால் ஓட மட்டும் முடிஞ்சிச்சுன்னா அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டே தனிங்க. 5 நிமிஷம் ஓடினீங்கன்னா கூட போதும். 5 நிமிஷம் ஓடினீங்கன்னா உங்களுக்கு 100 கலோரி குறைஞ்சிடும். அதுதான் ஓட்டத்தோட பெனிஃபிட். ஸோ நீங்கள் 5 நிமிஷம் ஓடினீங்கன்னா இல்லை 15 நிமிஷம் ஓடினீங்கன்னா உங்களுக்கு 300 கலோரிகள் குறைஞ்சிடும். தாராளமாக 300 400 கலோரிகள் குறையும். ஸோ அப்போ ஓடுறது அப்படிங்கிறது இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் இன்டென்சிவ் எக்ஸசைஸ். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கலோரி எக்ஸசைஸாக செலவழிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் ஷீட்டை மெயின்டைன் பண்ணுறதுல தான் நம்ம எடை குறைப்பே இருக்குது. இங்கே வந்து 1944னா இங்கே 1800 அப்படின்னு இருக்குது. இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். இதர் உணவை குறைச்சி பேலன்ஸ் பண்ணுறோம். எப்படி உணவை குறைச்சி பேலன்ஸ் பண்ணுறோம், இங்கே வந்து நம்ம என்ன சொன்னோம், இட்லி வந்து 3 இட்லி சாப்பிட்றோம், 140 கலோரி எடுத்துருக்கோம். சாம்பார், முட்டை, சாப்பாடு, மேபி இங்கே சாப்பாடில் கம்மி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 144 கலோரி இருக்குது அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா 144 கலோரியை எப்படி நம்ம குறைக்கலாம்னா, எதிர அந்த உடற்பயிற்சி மூலமாக குறைக்கலாம். இல்லை இங்கே சாப்பாட்டில் வந்து 1 கப்புக்கு 2 கப்புக்கு பதிலாக 1 கப்பு மட்டும் போட்டோம்னா இங்கே 303ன்னு ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த பக்கம் குறைஞ்சிடும். பட் அதே சமயம் சாப்பாடை வந்து ஃபுல்லாக குறைக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாதுங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம உடம்புக்கு தேவையான மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதனால ரொம்பவும் கம்மி பண்ணக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவு இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பேலன்ஸ் ஷீட்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உடற்பயிற்சிகள் மூலமாக நம்ம 50 50ஆவோ 100 100ஆவோ கலோரிகளை கரைக்கலாம். அது முடியல அப்படிங்கும்போது நம்ம இந்த பக்கம் பேலன்ஸ் ஷீட்டில் லெஃப்டில் இருக்கக்கூடிய கலோரி இன்டேக், நம்ம சாப்பிடக்கூடிய அளவுகளை குறைக்கலாம். ரெண்டுல எது பெஸ்ட்டுங்கிறது நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து உங்களோட வெயிட்டுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன். நம்ம சப்போஸ் 70 தேவை ஆனால் 80 இருக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த 70க்கு எவ்வளவு கலோரி அட்டைன் பண்ணுறதுக்கு தேவை, இந்த 80 மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கலோரி தேவை, நம்ம சாப்பிட்டா இந்த 80 மெயின்டைன் ஆகும் போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளான கால்குலேட்டர் இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் உங்களோட வெயிட்டை மட்டும் கொடுங்க. இப்போ இருக்கிற நீங்கள் வெயிட் எவ்வளவோ அதை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா போதும்.
அந்த வெயிட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இப்போ இருக்கிற அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கலோரி தேவைப்படுது, இந்த 70 அப்படிங்கிறது இந்த 80 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, இந்த 80 மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 2400 தேவைப்படும். ஆனால் நீங்கள் 70 அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான கலோரி அளவு வந்து 2100 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக வரும். ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ கலோரி தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த டார்கெட் வெயிட்டை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி இந்த பேலன்ஸ் ஷீட்டை கரெக்ட் பண்ணலாம், உணவு மூலமாக கரெக்ட் பண்ணலாமா இல்லை உடற்பயிற்சி மூலமாக கரெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொன்னேன், வெறும் காலை மாலை இரவு ஃபுட்டு மட்டும்தான் சொன்னேன். இதில் நடுவில் சேர்க்கக்கூடிய சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸை வந்து இந்த கால்குலேஷனுக்கு உள்ளாரியே நான் கொண்டு வரலங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் சாப்பிடக்கூடிய நம்ம ஸ்நாக்ஸு, டீ, சாயந்தரம் சாப்பிடக்கூடிய எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து ஒருவேளை சர்க்கரை சேர்க்கப்பட்ட ஸ்நாக்ஸாக இருந்தால் இன்னுமே அதோட கலோரி வேல்யூகள் ரொம்ப ஜாஸ்தி. எண்ணெயில் பொரித்த உணவுகளாக இருந்தால் இன்னும் அதோட கலோரி வேல்யூகள் மிக மிக ஜாஸ்தி. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஷீட்டில் ப்ளஸ் வந்து மிக அதிகமாகிடும். அப்போ ப்ளஸ் மிக அதிகமாகும் போது அதை கரைக்கிறதுக்கு மிக மிக அதிகமாக நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டி இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் பேலன்ஸ் ஷீட் மெயின்டைன் பண்ணணும்னா உங்கள் உணவு கரெக்டாக ஆரோக்கியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும், பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த பேலன்ஸும் முக்கியம். இன்னொரு விஷயம், நான் ரஃபாக தான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன். இப்போ 50, 100, 150 குறையும் வாக்கிங் போனால் அப்படிங்கிறது. இது வந்து மனிதர்களுக்கு மனிதர் வேறுபடும். அவங்களோட உயரத்தை பொறுத்து, சில பேர் உயரமாக இருக்கிறவங்களுக்கு இந்த 15 நிமிஷத்தில் 50 கலோரி குறையிறது அப்படிங்கிறது 60 இல்லை 65 அப்படின்னு மாறலாம். இது வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்ன ரஃபான கால்குலேஷன். ஆனால் ஓரளவு அக்யூரேசியாக இருக்கும், எல்லாருக்குமே பொருந்தி போகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த உடற்பயிற்சி செஞ்சு எவ்வளோ கலோரி குறையும் அப்படிங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த 50, 100, 150 சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே மைண்டில் ஏற்றிக்கங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு கால்குலேட்டரோ ஃபோனோ பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணணுங்கிற அவசியம் ஏற்படாது. நீங்கள் இவ்வளோ நிமிஷம் போனீங்க அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இவ்வளோ கலோரி செலவழிச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனையும் கொடுத்துருக்கேன். அந்த பக்கம் வந்து உணவு குறித்த கால்குலேஷனுக்கும் இந்த டேட்டா டயட் சார்ட் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ கீழே இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் உங்கள் வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கும் உங்கள் கலோரி கால்குலேஷனுக்கும் எனக்கு உங்கள் வெயிட்டை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். உடல் எடை குறைக்கிறதுனால நம்மளோட பிளட் சுகர் லெவல் குறையுது, டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறோம், ரத்த கொதிப்பு கண்ட்ரோலில் வச்சிருக்கிறோம், தைராய்டு அளவுகள் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். உடல் எடை குறைத்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ஊரில் யாருமே தொப்பையுமா போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதுக்காக தான் இந்த வீடியோவை மெனக்கெட்டே இவ்வளோ தூரம் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இன்னுமுமே எடை குறைக்கிறது எப்படின்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பா வந்து ஒரு கரெக்டான ஐடியாவை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். பிளஸ் நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கு பார்க்க. நன்றி, வணக்கம்.